மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கான கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து 5 மணி நேரமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். காலையில தொடங்கிய போராட்டம் தற்போது 5 மணி நேரத்தை கடந்தும் நீடித்து வருகிறது. காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறதா? பேச்சுவார்த்தை நடத்த ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக பல மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியானது கடந்த 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த கோரி தொடர்ந்து அவ்வப்போது தகராறு செய்வதும் பெண்களை தகாத வார்த்தை பேசுவது என்ற வாடிக்கையாக நடந்து வந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சட்ட விதிமுறைக்கு புறம்பாக உள்ள இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என 12 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தது. இதனால் இந்த அறிவிப்பு உள்ளூர் வாகன ஓட்டிகளை கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட கப்பலூர் சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்ற வேண்டும் அல்லது திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி இன்று காலை 9 மணி முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரும் போராட்ட குழுவினரிடம் பங்கேற்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரியை பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் தன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவும் எந்த முடிவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மட்டுமே எடுப்பார்கள், எனவே விலக்கு அளிக்க முடியாது என தொடர்ந்து மக்கள் இங்கு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக திருமங்கலம் 4 வழி சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து மிக ஒரு 5 மணி நேரமாக போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்ட குழுவினர் இங்கு குவிந்த வண்ணமே உள்ளார்கள். இவர்களுக்கான உணவும் இங்க தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு அதிகாரிகள் எந்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு விழுகிறது. அது தொடர்பாக அவங்ககிட்ட பேசுவோம். ஐயா, உங்க போராட்டம் என்ன கோரிக்கை வச்சு? எங்களுடைய போராட்டம் இது இன்றைய நேற்றைய போராட்டம் அல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா நடக்கிற போராட்டம். எங்களுடைய போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையே இந்த டோல்கேட் முழுவதும் சட்டத்துக்கு புறம்பாக அமைந்துள்ளது. திண்டுக்கல் பூத் எடுத்துக்கிட்டாலும் சாத்தூர் பூத் எடுத்துக்கிட்டாலும் சட்டத்துக்கு புறம்பாக அமைந்துள்ளது. எங்கள் கோரிக்கை இந்த டோல்கேட்டை முழுவதுமாக வேறு இடத்துக்கு அகற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இதுக்கு பல தடவை மீட்டிங் பண்றாங்க. வாயுமொழி உத்தரவு தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நிலையான உத்தரவு எதுவுமே கொடுக்கறது இல்ல. எங்களுக்குரிய சாலையும் பறிச்சுக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாமே நாங்க ஏற்கனவே கடையடைப்பு பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு அந்த இது இல்லை. இப்போ கூட இப்ப நாங்க இன்னைக்கு எல்லாமே ஒருங்கிணைந்து வேற வழி இல்லாதனால நாங்க அரசை எதிர்க்கணும்டோ அல்லது அரசு நிர்வாகத்தை எதிர்க்கணும்னோ இல்லை. எங்களுடைய வாழ் உரிமையையும் எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய சட்டபூர்வமான கடமையை நிலைநாட்ட இங்க வந்திருக்கிறோம். எல்லா சங்கம், எல்லா உறுப்பினர்களும், எல்லா கட்சிகளும் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. பிரதான கோரிக்கை இந்த டோல்கேட்டை நீக்கணும். ரெண்டாவது இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட அபிடவிட்ல ஒத்துருக்காங்க. இந்த மாதிரி பழைய அவங்களுக்கு தனி சாலை இருக்குது, அதையே எங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. இந்த போராட்டம் காலையில் 8 மணிலிருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அரசு அலுவலர்கள் யாருமே எங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு மதிப்பளித்து அல்லது இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுவரைக்கும் யாருமே வரல. நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். இது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமா ஆகும். இந்த மக்கள் யாருமே இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியில் போக போவதில்லை. இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இன்னைக்கு நாங்க போக மாட்டோம். இரண்டாவது, இப்ப எங்களுக்கு திருமங்கலத்தினுடைய வணிகர் சங்கமும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாம் கடையை அடைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் வருவாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிச்சுன்னா நாளைக்கு திருமங்கலத்துக்கு பக்கத்தில் உள்ள 36 கிராம மக்களும் இங்கு வருவார்கள். எங்களுக்கு இறுதி முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். அரசு எங்களுக்கு ஆதரவு தரணும். இந்த டோல்கேட்டை கம்ப்ளீட்டா நீக்கணும். அதுதான் காலையில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்து விட்டது. நகாய் அத்தாரிட்டிகள் வரவில்லை, மாவட்ட ஆட்சியர் இதுவரைக்கும் வரவில்லை. எனவே மாவட்ட அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், நகாய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த திடலுக்கு, இந்த ஷெட்டுக்கு கீழே எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த அற போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக நாளைக்கு மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை தரப்பு எது பேச்சுவார்த்தை? காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தினால போராட்டத்திற்கு அவர்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணணும்டாங்க. நாங்க அரெஸ்ட் பண்ண விடல. இந்த அரெஸ்ட் பண்ண விடாம இருந்த காரணத்தினால நாங்க அவங்கள ஆர்டிஓ மேடம் ஏடிஎம்கே கட்சிக்காரர்களை கூட்டிட்டு போய் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. நாங்க ஒருங்கிணைப்பு குழு அனைத்து சங்கத்தினருக்குமே இந்த டோலை விட்டு வெளியே போகவில்லை. மாவட்ட ஆட்சியாளர் வரும் வரை இங்கே காத்திருப்போம் என்று இதுவரையிலும் இருக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். எங்களுக்கு எந்தவித துன்புறுத்தலும் கிடையாது. அது சமயம் நிச்சயமாக இந்த டோல்கேட்டை அகற்றி சிவரக்கோட்டையோ மேலக்கோட்டைக்கோ கொண்டு போய் அங்கே சேர்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து சங்கத்தின் சார்பாக. அதாவது பாலா
அதிகாரிகள் வந்து தங்கிட்ட வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் இந்த சம்பந்தப்பட்ட போராட்ட களத்துக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் தங்களது போராட்டத்தை கைவிடுவோம். தொடர்ந்து சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடப்படுவதாகவும் இப்பகுதி போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். பாலா. நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.